வணக்கம். இது மலை பேச்சு பாட்காஸ்ட். நான் உங்கள் டோனி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் இந்திரா காந்தி த ஸ்டோரி ஆஃப் த லீடர். இந்த நூலை எழுதியிருக்கிறது சகனதாஸ் தான். நூலை வந்து பதிப்பிச்சிருக்கிறது ரூபா பதிப்பகம். பக்கம் வந்து 129. இந்த புத்தகம் வெளிவந்த ஆண்டு வந்து 2004. அம் இந்த புத்தகம் ஒரு நான் ஃபிக்ஷன் அபுனைவு நூல். அம் இந்த புத்தகத்தில வந்து பிரியா பிரியா அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடம் போற ஒரு சிறுமி, வகுப்பு ஆசிரியர் சொல்ற ஒரு ஒரு கட்டுரை கட்டுரை எழுதுற ஒரு வேலைக்காக ஒரு பெண் தலைவர்களை பற்றி தியேட்டுறாங்க. அவங்களுடைய மனதில் வந்து இருக்கிறது ஒரு நவீனமான ஒரு பெண். அம் இந்த நேரத்தில அவங்களுக்கு இந்திரா காந்தி பற்றிய ஒரு நினைவு வருது. அவங்க அ இந்திரா காந்தி வந்து இறந்து அப்போ 20 ஆண்டு ஆயிருக்குது. அவங்க வந்து இந்திரா காந்தி பத்திய தகவல் வந்து நூலகத்துக்கு போய் தன்னோட வகுப்பு தோழிகளோட சேர்ந்து தகவல் தேடுறாங்க. இப்படித்தான் இந்த நூல் வந்து தொடங்குது. எ இங்க மொத்தம் ஒரு 120 129 பக்கத்துல இந்திரா காந்தி பற்றிய முழு வாழ்க்கை பத்தி ஓரளவுக்கு அறிமுக அளவுல குடுக்குற ஒரு நூல் இது. இதில் நம்ம முக்கியமான என்னென்ன தகவல் தெரிஞ்சுக்கலான்னா, இந்திரா காந்தியுடைய அ பெற்றோர் அவர்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு சிறைக்கு செல்லும்போது, இந்திரா காந்தி அனுபவித்த ஒரு தனிமை. அ அவர் வந்து பெரும்பாலும் வீட்ல இருக்கும்போது, நூல்கள் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இ இந்த நூல்கள் வாசிக்கிறது, தனியா தன்னை பார்த்துக்கிறது, இந்த விஷயங்கள் தான் பின்னால அவங்களுடைய ஆளுமையை வடிவமைக்குது. அது ஒரு தைரியமான ஆளுமை. தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பி இருக்கிற அ ஒரு தன்மை. இந்த வகையில அவங்களுடைய அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்கம் தர்ற ஒருத்தங்களா இருக்கிறாங்க. ஏன்னா கமலா அவங்க வந்து நேருவுடைய குடும்பத்தில திருமணமாகி வந்தா கூட, நேருவுடைய குடும்பத்துடைய மதிப்பீடுகள், அவங்களோட வாழ்க்கை முறை, இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அ ஒத்துப்போக முடியாத ஒரு தன்மையில இருக்குது. ஏன்னா நேருவுடைய குடும்பம் முழுக்க ஒரு மேற்கத்திய தன்மை வாய்ந்த ஒரு ஒரு வாழ்க்கை முறை அடிப்படையா கொண்டவங்க. ஆனா, ம கமலா அவங்க வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு இந்திய கலாச்சாரத்தில அந்த மதிப்பீடுகள வச்சிருக்கிற ஒரு பெண்மணி. அவங்களுக்கு அந்த குடும்பத்தில பெரிய மகிழ்ச்சியோ, இல்ல ஒரு மரியாதையோ, அங்கீகாரமோ கிடைக்கவே இல்ல. இதுக்கு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிறது மூலம் தன் மேல ஒரு ஒரு அங்கீகாரம் நம்மள ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து கலந்துக்கிறாங்கன்னு இந்த நூல்ல சொல்லப்படுது. அந்த தகவல் வந்து கொஞ்சம் புதிதான ஒன்று கூட. இதில இன்னொரு இவங்க நேரு, கமலா உறவ பத்தி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சசி தரூர் எழுதின ஒரு நூலும் இருக்கு. நம்ம இந்த நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த வகையில நம்ம ஒப்பீடு செஞ்சு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. உண்மைக்கு பல கோணங்கள் உண்டு இல்லையா? அந்த வகையில அ இந்திரா காந்தி வந்து அம்மாவுடைய உடல்நிலை வந்து மோசமாகும்போது, அவங்க அவங்களுக்கு கூட்டிட்டு சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி இங்க போறாங்க. அங்க அங்க தான் பெரும்பாலும் அவங்களுடைய கல்வி அமையுது. அ இந்த எங்க பெறுகிற அங்க அங்க கிடைக்கிற கல்வி, அப்புறம் அங்க இருக்கிற சுதந்திரம், இதெல்லாம் அவங்களுடைய பார்வைய கொஞ்சம் மாத்துது. அது இந்தியாவோட ஒப்பிடும்போது இங்க இருக்கிற பெண்களுக்கு பெரிய அங்கீகாரமோ எதுவும் இல்ல. அ இந்தியாவில் வந்து இவங்களுடைய குடும்பம் வந்து வெளிநாட்டு பொருட்களை வந்து புறக்கணின்னு சொல்லி, அவங்களுடைய பொம்மை, அழகான உடைகள்லாம் அகற்றப்படுது. இவங்க அதுக்கு ஒரு அழகில்லாத ஒரு ஒரு கதர் ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் போற மாரி சூழ்நிலை ஆகுது. இது அவங்க மனதளவுல அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? இல்லையாங்கிற ஒரு சந்தேகமான உண்ம தான். ஏன்னா வெளிநாடுகள்ல செல்லும்போது, அவங்க அங்க இருக்கிற அழகான உடைகள் பார்த்து ஈர்க்கப்பட்டு, அத வாங்கி அணியிறாங்க. இது அந்த வயதுக்கான ஒரு ஒரு ஆர்வம், ஒரு ஈடுபாடுன்னு கூட நம்ம நெனச்சுக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிற கட்டுப்பாடுகள் அப்படி இருக்குது. சுதந்திர போராட்டம் அத ஆதரிக்கிறாங்க. நேருவுடைய குடும்பம் கூட
ஒரு வந்து செல்வாக்கான ஒரு குடும்பம், பணக்கார குடும்பம். 1919 அமிர்தசர்ல நடக்கிற அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதுக்கு பிறகு தான் வந்து அவங்க சுதந்திர போராட்டத்தில மோதிலால் நேருவும், ஜவஹர்லால் நேருவும் இணையிறாங்க. இதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். அம் இந்த பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுன்றது நேருவுடைய ஆசை தான். ஆனா இந்திரா காந்தி வந்து அந்த பொது வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுங்கிறது ஒரு வகையில அவருடைய ஆசைங்க. அவரு நிறைவேத்தியிருக்கிறாரு. ஆனா அது நேரு நெனச்ச மாரி இல்ல. நம்ம பொதுவா இந்திரா காந்தி அப்படிங்கும்போது, அவங்கள பத்தி ஒரு எமர்ஜென்சி ஒரு எதிர்மறையான பிம்பங்கள் தான் முன்வைக்கிறாங்க. விமர்சனங்கள் கூட. அது வழியா சில அரசியல் பலன்கள் கிடைக்குது. அதனால நம்ம அத பயன்படுத்துறாங்க. ஆனா அதே இந்திரா காந்தி அம் கணினி தொழில்நுட்பம் பற்றி அறிவு, அது உருவாக்குற வேலைய பத்தி பேசியிருக்கிறாங்க. அம் அப்புறம் ராஜஸ்தான், பொக்ரான் அங்க அணு அணு ஆயுதத்த அமைதிக்காக நாங்க அத பயன்படுத்தணும்னு சொல்லி அத அணுகுண்டு வெடிப்பு அத சோதனை செஞ்சு பார்த்தது. இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வகையில அன்றைய காலத்துல இந்தியாவுக்கு என்ன தேவை? ஒரு ஆட்சித் தலைவர் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான ஒரு தலைவர் இந்திரா காந்திங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்ல. உண்மையில அவர் அவர் காலத்துல சந்திச்சது போல சிக்கலான சூழல்கள் வேற எந்த ஒரு பிரதமரும் சந்திச்சிருப்பாங்களான்னே சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அளவு பஞ்சம், பட்டினி, அம் மழை பொய்த்து போறது, வடகிழக்கு மாநிலங்களில் நடைபெற்ற போராட்டங்கள், அப்புறம் வந்து நிறைய இனக்குழு தாக்குதல்கள், உள்நாட்டில அந்த காலிஸ்தான் இயக்கத்துக்கான போராட்டம், இவங்களே உருவாக்கிவிட்ட ஒரு எதிரியான பிந்தன்வாலே ஒரு ஒரு ஆயுத கிளர்ச்சியாளர். அவர் மூலம் ஏற்பட்ட போராட்டம், நிறைய மக்கள் இறந்து போறது, இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு சூழ்நிலையே ஒரு மனசாட்சி கொண்ட ஒரு பிரதமர் சந்திச்சிருந்தா, அவரு நிச்சயம் ஒரு அந்த பதவியில இருக்க முடியாது. ஏன்னா, அத சமாளிக்க முடியாது இல்லையா? அந்த வகையில இந்திரா காந்தி இதெல்லாம் எதிர்கொண்டு சமாளிச்சு 4 முறை பிரதமரா இருக்குன்றது சாதாரண விஷயம் இல்ல. அ நம்ம இது வந்து அவங்க அதில ஜெயிச்சாங்களா? தோத்தாங்களா? அப்படிங்கிறது வேற விஷயம். அத முழுக்க எதிர்கொண்டு அவங்க அத சமாளிச்சு அ வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இந்திரா காந்தி தன்னுடைய நாட்ட வந்து அவர் என்னைக்கும் கைவிடவே இல்ல. பல்வேறு விமர்சனங்கள் இருந்தா கூட நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அத பார்க்க முடியுது. வெளியில போய் பேசும்போதும் சரி, உள்ள பேசும்போதும் சரி, எல்லாமே. அமே இது இந்த இந்தியாவுல அந்த பஞ்சம், பட்டினின்னு வரும்போது, அமெரிக்காவிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க. அந்த அந்த அப்படி போய் கேட்கும்போது கூட, அது ஒரு அவமானம் அவமானம் தான். ஏன்னா உணவுக்காக போய் ஒருத்தர்ட்ட உதவி கேட்குறோம் இல்லையா? இதுக்காக நெறைய விதிமுறைகள், நிறைய விதிகள்லாம் அவங்க நெறிமுறைகள்லாம் விதிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி தான் இந்திரா காந்தி நாட்ட வழிநடத்துறாங்க. இதுவே வந்து எப்படி அமெரிக்காவுல நடந்த அந்த ஒரு அவமானமான செயல் கூட, ஒரு ஆக்கப்பூர்வமா மாறுது அப்படின்னா, பசுமை புரட்சி அந்த திட்டங்கள் எல்லாம் இன்னும் ஒரு அர்ப்பணிப்பாவும், தீவிரமாவும் எடுத்து செல்றதுக்கு ஒரு காரணமா அமையுது. அந்த வகையில ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குது. அந்த பசுமை புரட்சி மூலம் நடந்த சில சூழல் பிரச்சனைகள், பின்விளைவுகள் இதுவும் இருக்கு. இத நம்ம மறுக்கவும் முடியாது. இன்னொரு பக்கம். ஆனா, அந்த காலத்துல முக்கியமான பிரச்சனைங்கிறது மக்களுடைய பசிய போக்குறது தான். அத ஒரு ஆட்சித் தலைவரா அவங்க சிறப்பாவே கையாண்டுருக்கிறாங்க. ஆ இந்த வகையில இந்த நூல் முடியும்போது, அம் இந்தியாவை வந்து நான் தோற்க விட மாட்டேன். இந்த அரசு மாறினாலும் சரி, பின்னாடி வேற எந்த அரசு வந்தாலும் சரி, இந்திய தோற்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு கருத்த முன்வைக்கிறாங்க. நூல் அதோட தான் முடியுது. பளிச்சுமியான அந்த பிரியா வந்து இதுக்கான தகவல்லாம் தேடி, அடுத்த நாள் வந்து அந்த கட்டுரைய வந்து ஆசிரியர்கிட்ட குடுக்குற மாரி அ நூல் ஒரு ஒரு இடத்துல வரும்போது நிறைவடையுது. இந்த நூல வந்து ஒரு அறிமுகமான ஒரு வாசிப்பா ஒருத்தர் நம்ம வச்சுக்கலாம். இந்திரா காந்தி பற்றி ஒரு பொதுவான ஒரு அடிப்படையான ஒரு 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 கோட்டு சித்திரத்த நம்ம இதன் மூலம் வரைஞ்சுக்க முடியும். இந்திரா காந்தி யார்? அவங்க எப்படி பிறந்தாங்க? அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அவங்களுக்கு கிடைச்ச
அவங்க பார்த்த தலைவர்கள், அவங்க எதிர்கொண்ட சூழ்நிலை, அவங்க வீட்ல வந்து யார் பேசுறாங்க, எதிர்கொண்ட போராட்டம், அம் இதெல்லாம் எப்படி அவங்கள வடிவமைக்குது? அ இந்த உள்ளீடுகள்லாம் அவங்க எப்படி மாத்துது? ஒரு ஆட்சி தலைவரா மாறும்போது அவங்க எதிர்கொண்ட சூழ்நிலை, அதில சந்திச்ச எதிரிகள், அம் அப்புறம் உங்களுடைய குடும்பம், அப்புறம் உங்களுடைய மகன் சார்பான சில முடிவுகள், அரசியல் சார்ந்த ஆதரவான செயல்பாடு, அவங்கள எந்த ஒரு கட்டத்துக்கு நகர்த்துது? இது மாரி விஷயங்கள் ஒரு செய்த சில அரசியல் முடிவுகள் அவங்கள திருப்பி ஒரு நெறைய பின்விளைவுகள் வருது. அந்த பின்விளைவுகள அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க? அப்படிங்கிறத நம்ம ஒரு எளிமையா ஒரு 129 பக்கத்தில நம்ம தெரிஞ்சுக்க முடியறதுக்கு இந்த நூல் உதவி இருக்குது. அம் இந்த நூலோட பெயர் வந்து இந்திரா காந்தி த ஸ்டோரி ஆஃப் த லீடர். இந்த புத்தகத்த எழுதினது சகானந்தா குப்தா. நூல பதிப்பிச்சிருக்கிறது ரூபா பதிப்பகம். இது மலைப்பேச்சு பாட்காஸ்ட். நான் உங்கள் தோனி. நன்றி.